பிஜேபி அதிமுக கூட்டணி ஓரளவுக்கு அல்லது மறைமுகமாக உறுதிப்படுத்திட்டார்னு சொன்னதே அதிமுக ரசிக்கல. எதுக்கு அண்ணன் இந்த வேலை பண்றாரு? இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. இப்ப போய் கூட்டணியை உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இந்த ஒரு வருஷத்து அரசியலை எப்படி நடத்துவீங்க? இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதிப்பு வருது, குரல் கொடுத்தா அந்த இஸ்லாமியர்கள் அதிமுக நம்புவாங்களா? குறைஞ்சபட்ச உதாரணத்தை நான் சொல்றேன், சின்ன உதாரணம் இது. இது மாதிரி எத்தனையோ பிரச்சனை இருக்கு. பிஜேபி செய்யற தவறுகளுக்கெல்லாம் நம்ம விளக்கம் சொல்லிட்டே இருக்கணுமே, ஏன்னா தோழமை வந்துருச்சு, இது அவசியம் தானா அப்படின்ற கேள்வி இன்னைக்கும் பல பேருக்கு இருக்கு. அது கோபமாக மாறிச்சுன்னா ஒருவேளை இதே மாதிரி இதே வடிவத்தில் கூட்டணி வந்தாலும் பிரயோஜனப்படாதுன்னு தான் நான் தொடர்ந்து சொல்கிறேன். அதிமுக தொண்டன் ரசிக்க மாட்டான். அண்ணனை கூட்டிகிட்டு போய் மிரட்டி இந்த கூட்டணிக்கு கையெழுத்து போட வச்சுருக்காங்க, ஒத்துக்க வச்சுருக்காங்க. அந்த உணர்வு தான் இன்றைக்கும் இருக்குது. ஜெயக்குமாருக்கு அந்த எண்ணம் இருக்கலாம், ஏதோ நடந்திருக்கு, மிரட்டாமல் இவர் போயிருக்க மாட்டாருங்கிற இது இப்போ உள்ளங்கை நெல்லிக்கணி மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இப்போ போய் கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுகிற நேரமே இது அல்ல, அதுக்கு அவசரமும் இல்லை. என்ன காரணம் சார்? அப்படி இருக்குதுன்னா இந்த மிரட்டலுக்காக இவர் போறாருன்னா இந்த வடிவத்திலேயே இந்த கூட்டணின்னா தொண்டர்கள் ரசிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ரெண்டாவது பாயிண்ட் சொல்றோம், ஒன்றுபட்ட அதிமுக உடைச்ச கட்சியே நம்மளை சேர்க்குது, சரி அந்த வேலையை செய்யட்டும், அவனும் கூட்டணிக்கு வந்தால் வரட்டும்னு ஒரு ஆறுதலுக்கு வருவான் அதிமுக தொண்டை. கட்சி வலுவடையுது, நம்மளால திமுக வீழ்த்த முடியும்னு ஒரு நம்பிக்கையும் உற்சாகம் வந்துடுச்சுன்னா இது ஒரு பொருளாகவே இருக்காது. ஆனால் நான் ஒரு விஷயத்தை திரும்ப சொல்கிறேன், நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வைப்பது பலம் வரம். சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சுமை தான். அதனால பெரிய பிரயோஜனம் அதிமுகவுக்கோ இல்லை திமுக வச்சா திமுகவுக்கோ கிடையாது. மாறா பிஜேபிக்கு ஒரு பலம் கிடைக்கலாம். அந்த 4 தொகுதியினுடைய வெற்றியை மீண்டும் உறுதிப்படுத்தலாம், இல்லை 6-8 தொகுதி கூட ஜெயிக்கலாம். இப்படி பலம் அவங்களுக்கு தான் கிடைக்குமே தவிர சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு இதுவரை குறிப்பிடத்தக்க நன்மையை செய்ய நினைக்காத பிஜேபியை தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் தள்ளி தான் வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த மரியாதை அந்த அணிக்கும் கிடைக்கும்.